வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. மீனா கல்யாணம் ஆர்டர் நல்லபடியா முடிச்சுறாங்க. ஆனா திரும்ப கொடுக்க வேண்டிய மீதி பணத்தை கொடுக்காம அங்க இருக்கிறவரு வந்து சொல்றாரு, மேனேஜர், இந்த பணமெல்லாம் நான் உனக்கு கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க 50,000 ரூபாய் மட்டும் தானே வந்து முன்னாடியே கொடுத்து அதுல 25,000 ரூபாய் நீங்க வந்து கமிஷன் எடுத்தீங்க. மீதி 27,000 ரூபாய் மட்டும் தானே எனக்கு கொடுத்தீங்க முன் பணமா? மீதி இருக்கிற பணத்தை நீங்க எனக்கு கொடுக்கணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு, அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாண்டுல என்கிட்ட சைன் வாங்குனீங்களா? அதுல என்ன சைன் பண்ணிட்டு இருக்கீங்க? அதே போல மீதி இருக்கிற அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாண்டு தானே, இதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அதுல 50,000 ரூபாய் இருக்கிற இடத்துல 2ல 50,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி எழுதிடுறாங்க. மாத்து என்ன? நான் சைன் பண்ணி கொடுக்குறப்ப 50,000 ரூபாய் தான் இருந்துச்சு. இப்ப என்ன 2,50,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. நீ ஒழுங்கா படிக்கலமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னங்க பண்றதெல்லாம் வந்து தப்பு பண்ணிட்டு இவ்வளவு தூரம் நீங்க வந்து இலக்கரமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. அடுத்ததா மீனா வீட்ல வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருமா, அந்த மேனேஜர் பணத்தை கொடுக்காம ஏமாத்துறாராமா. அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, இங்க ரோகிணி இருக்காங்க, அவங்க குரல் மாத்தி பேசுவாங்க. அவங்களை வைத்து பேச வச்சுதான் இந்த சிந்தாமணிதான் இதுக்கு காரணம் நு சொல்லி மீனா பண்ண வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மீனா பண்ண போறே? ஏதாவது பிரச்சனையில போய் மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி மீனா அம்மா சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாமா? ஒருத்தங்க நம்மள கண்ணெதிரிக்கே வந்து இப்படி ஏமாத்திட்டு பணத்தை எடுத்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம நான் வெளியில பணத்தை வாங்கி தான் கொடுத்திருக்கேன். அந்த பணத்தை எல்லாம் திரும்ப கொடுக்கலைன்னா என் பேரு கெட்டு போயிராதா? அது மட்டும் இல்லாம இந்த தொழிலுக்கு எல்லாம் நான் வரவே கூடாது அப்படின்னு தான் இந்த சிந்தாமணி பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்ருதிகிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. ஸ்ருதி வந்துட்டு, என்ன மீனா இப்படி சொல்றீங்க? பணத்தை ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இப்ப எனக்கு ஒரே வழி நீங்க தான். நீங்க நான் சொல்ற மாதிரி ஒருத்தங்களுக்கு போன் பண்ணி பேசுங்க. அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேசணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சிந்தாமணிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, இங்க பாருங்க, நீங்க முன்னாடியே லாஸ்டா இந்த மண்டபத்துல ஆர்டர் எடுத்து பண்ணீங்க இல்ல, அது நல்லா இருந்தது. அதே போல எனக்கு பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வந்துட்டு, அதெல்லாம் தாராளமா பண்ணிக்கலாமே, உங்களுக்காக என் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லங்க, நீங்க முன்னாடி இந்த கல்யாணம் பண்ணாங்க இல்ல, அந்த கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தேன். அப்ப அந்த டெக்கரேஷன் எல்லாம் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. அதான் யாரு இப்படி பண்ணாங்கன்னு கேட்டோம். அப்ப உங்களுடைய இதுதானே கொடுத்தேன். அப்ப நீங்க தானே வந்து ஆர்டர் எடுத்து பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நான் தான் ஆர்டர் எடுத்து பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததா, சரி ஓகேங்க, நான் வந்து எவ்வளவு ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு கொட்டேஷன் அனுப்புங்க. வீட்ல பேசிட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி போன் பண்ணி வச்சுறாங்க. அப்ப பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. பாருங்க மீனா, நீங்க பண்ண ஆர்டர் அவங்க தான் பண்ணேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. நடுவுல வந்து உங்ககிட்ட இருந்து வேலை தான் வாங்கி இருக்காங்க. இப்ப புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க.
ஆமாங்க ஸ்ருதி, இதெல்லாம் சந்தேகப்பட்டுத்தான் நான் வந்து உங்களை போன் பேச சொன்னேன். இப்ப வந்து தெளிவா தெரிஞ்சுச்சுல. இதை வைத்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேனேஜருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, இங்க பாருங்க, சிந்தாமணி சொல்லித்தான் நீங்க இந்த ஆர்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, அது வந்து சிந்தாமணி பேர்ல தான் பண்ணிருக்காங்க. ஆனா வேலை செய்ததனமும் நான் தான். ஆனா வந்து சிந்தாமணி பேர்ல தான் அவங்க ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்கள. அவங்க பேசுனதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். நீங்க ஒழுங்கா எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க. அப்படி இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னம்மா மிரட்டுறியா அப்படின்னு சொல்றாங்க. மிரட்டுறதாவே இருக்கட்டும், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா போன் கட் பண்ணிட்டு அடுத்தது ஸ்டேஷனுக்கு போறாங்க. அப்போ மீனாவுடைய அம்மா சொல்றாங்க, எதுக்குடி ஸ்டேஷன் வரைக்கும் போற? மாப்பிள்ளை வேற ஊர்ல இல்ல, அவர் வேற சபாரிக்கு போயிருக்காரு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, அதெல்லாம் பார்த்துக்கலாமா? நாம எதுவும் தப்பு பண்ணலையே. நாய் நமக்கு பக்கம் இருக்கு, கடவுள் நம்மளுக்கு கண்டிப்பா துணை இருப்பாருமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. அப்ப ஸ்ருதியும் கூட வராங்க. ஸ்ருதி, இந்த போன் பேசுறதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா, நீங்களே எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சார், எது எப்படியா இருந்தா என்னங்க சார், இப்பதான் உண்மை வெளில வந்துருச்சுல. சார், அந்த அம்மாவை கூப்பிட்டு என்ன எதுன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க. அப்போ மீனாவும் சொல்றதெல்லாம் கேட்டு ஸ்டேஷன்ல வேற வழி இல்லாம உடனே வந்து அந்த சிந்தாமணிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் எதுக்குங்க சார் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும்? நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க போன்லதான் சொன்னா வருவீங்களா மேடம்? மேபி ஒழுங்கா நீங்க வாங்க. அப்படி இல்லைன்னா நான் போலீஸ் விட்டு உங்களை கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கும். கடைசில உங்களுக்குத்தான் அசிங்கமா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, நான் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சிந்தாமணி கிட்ட கேக்குறாங்க, அந்த ஆர்டர் யார் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாது அதை பற்றியெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீனா பொண்ணுதான் எடுத்துருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, நான் எல்லாம் ஒன்னும் எடுக்க கிடையாதுங்க. இங்க பாருங்க, நான் போய் மேனேஜர் கிட்ட டைரக்டா. மேனேஜர் எனக்கு இந்த ஆர்டர் கொடுக்குறதா சொன்னாரு. நான் அதுதான் சைன் பண்ணி கொடுத்தேன். கடைசில பார்த்தா இந்த சிந்தாமணி இவங்கதான் வந்து ஆர்டர் எடுத்து என் பேரை வச்சு கடைசில நான் எல்லாம் வேலை முடிச்சு கொடுத்துட்டேன். ஆனா பணத்தை என்னமோ இவங்க வாங்கிக்கிட்டாங்க. மேனேஜர் திரும்ப எனக்கு பணம் கொடுக்க மாட்டேங்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. மேனேஜரே வர வச்சு எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்பதான் வந்து தெரியும், சிந்தாமணிதான் இந்த வேலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணதை எவிடன்ஸாகவும் காட்டுகிறாங்க. இதை பார்த்துட்டு, ஏம்மா, ஒரு தொழில் போட்டி இருக்கத்தான் செய்யலாம். ஆனா அதுக்காக இப்படி எல்லாம் நீங்க சீட்டி வேலை எல்லாம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை வார்னிங் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அதே போல மேனேஜர் கிட்டையும் கொடுத்த பணத்தை விட மொத்தத்தையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் எல்லாம் கொடுக்காம எல்லா பணத்தையும் வாங்கி மீனாக்கு கொடுத்துறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து ஸ்ருதி சொல்றாங்க, பரவாயில்லை மீனா, நீங்க இவ்வளவு தூரம் துணிச்சலா இறங்கி நீங்க பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் ஏமாந்து இருந்தா எல்லா பணமும் போயிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வெளியிலதான் பணத்தை வாங்கி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லை ஸ்ருதி, எனக்காக இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணீங்களே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா முத்துவும் சபரி முடிச்சிட்டு வந்துறாங்க. என்ன மீனா, எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து வரோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க. ஸ்டேஷனுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை, விஜயா எல்லாருமே ஷாக்கா கேக்குறாங்க.
ரோகிணி கேக்குறாங்க, என்னத்துக்குங்க மீனா ஸ்டேஷன் வரைக்கும் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டு முத்து, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வருவேன்னு சொல்லி எதிர்பார்க்காம நீயே போய் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிருக்க. உண்மையாலுமே ரொம்ப பெரிய தைரியசாலிதான் அப்படிங்கிற மாதிரி முத்து பாராட்டுறாரு.